இன்றைய ஆத்மீக தேன். 2 ராஜாக்கள் 6:16 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ஆம் பிரியமானவர்களே, நீ எதை குறித்தோம் பயப்பட தேவையில்லை. உன்னோடு இருக்கிறவர்கள் அநேகமுள்ளவராய் இருக்கின்றார்கள். உன் தகப்பனாகிய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சகலவற்றையும் செய்யக்கூடியவர். அவர் உனக்கு நல்கியிருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் சகலவித ஞானத்திலும் சத்தியத்திலும் விவேகத்திலும் உன்னை நடத்தக்கூடியவராய் நல் ஆலோசனை கர்த்தராய் இருக்கின்றார். மாத்திரமல்ல, உன்னை எல்லா தீங்குகளில் இருந்தும் மீட்கக்கூடியதான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் உன் சிநேகிதனும் உன்னை நன்கு அறிந்து புரிந்து கொள்கிறவருமாய் இருக்கின்றார். மாத்திரமல்ல, எண்ணிக்கடங்கா பணிவிடை ஆவிகளும் தூதர்களும் உனக்கு உண்டு. ஆனபடியால் நான் தனித்திருக்கிறவனாய் இருக்கின்றேன், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று சொல்லி நீ கலங்குகிறவனாய் இருக்காதே, நினைக்கிறவனாய் இருக்காதே. காரணம், உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் உனக்கு உதவி செய்யும்படியாய், உனக்கு துணை நிற்கும்படியாய், உனக்கு சகாயம் பண்ணும்படியாய் இருக்கின்றவர்கள் அநேகர். ஆனபடியால் என் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுகிறவனாயிரு. அவருடைய பார்வைக்கு உண்மையும் செம்மையுமானதை செய்கின்றவனாயிரு. அப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் தாமே தன்னுடைய சகல சேனைகளோடு உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கின்றார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீங்கள் ஒருபோதும் எங்களை தனியே இருக்க விடுகிற தேவன் அல்ல. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கின்றபடியால் எங்களுக்கு வேண்டிய சகலவற்றையும் செய்து உம்முடைய திவ்ய வல்லமையினால் ஒவ்வொரு நாளும் எங்களை களிகூற பண்ணி உம்முடைய நல் ஆலோசனையினாலும் உம்முடைய சகாயத்தினாலும் எங்களை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கின்றபடியால் நன்றி. அப்படியே இந்நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless.